கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 39ஆம் பாகத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்பதற்கு முன்னாடி 2 பாடல்களை பார்க்கலாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென். இயேசுப்பா உங்க வாழ்க்கையில் அதிசயம் செய்வார், நித்தமும் உங்களுக்கு காத்து நடத்துவார். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்ப்போம். சங்கீதம் 138ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தர் அருமையான வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. அதாவது நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். அதாவது மனிதங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா காது கேட்டு கேட்காம போயிடுவாங்க. சிலவங்க பதில் கொடுக்க மாட்டாங்க, சிலவங்க கேட்ட கேள்விக்கு பேச மாட்டாங்க. ஆனால் ஏசப்பா அப்படி கிடையாது. நீங்கள் எப்படா கூப்பிட்டு உங்களுக்கு எதிர்பார்த்தே இருக்காரு. நம்ம பிள்ளைகள் எப்போ நம்ம பார்த்து கூப்பிடுவாங்க, ஜெபம் பண்ணி எப்போ நம்மகிட்ட பேசுவாங்கன்னு ஏசப்பா அவங்களை பார்த்து ஆர்வமாக உட்காந்துருக்காரு. நீங்கள் எப்போ ஏசப்பாட்ட பேசுனீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு உடனே மறு உத்தரவு கொடுப்பாரு. உங்களுக்கு நீங்கள் என்ன தேவைகளாக இருக்கலாம், நீங்கள் என்ன உங்களுக்கு தொழில் வளர்ச்சி எதுனாலும் சரி, ஏசப்பா கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு உடனே அதை பூர்த்தி செய்வார். அடுத்தது பார்த்தீங்கன்னா என் ஆத்மாவிலே பேலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மா பேலன்ஸ் சொல்ல பார்த்தீங்களா, நம்ம ஆத்மாவில் நல்ல பேலன் கொடுக்குறாரு, நல்ல ஆரோக்கியம் கொடுக்குறாரு, நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்குறாரு. ஏசப்பா ஆத்மாவிலே பேலன் தந்து தைரியப்படுத்தினீர். கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் அநேக ஆசீர்வாதம் கொடுப்பாரு. இப்போ நீங்கள் தாய் தந்தை கூட உங்களை கைவிட்டுடலாம், நண்பர் உற்சாக கைவிட்டுடலாம், நீங்கள் யாராவது நம்பி பெரிய மலமை நம்பிட்டு அவங்கள கைவிட்டுடலாம். ஆனால் ஏசப்பா அவங்களை ஒரு காலம் கைவிட மாட்டார். ஏசப்பா நீங்கள் நம்பி பின்பற்றி போகும்போது கர்த்தருக்கு நல்ல வழியை இருள் வாழ்க்கையிலிருந்து விலகி வெளிச்சமான வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பாரு. எந்த ஒரு சந்தேகம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகிறார். ஆமென்.